ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது வரைக்கும் எவ்வளவோ ஷிரடி மிராக்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மிராக்கிள் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். சும்மா ஒரு பாரதி ராஜா படம் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. சீன் பை சீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணால் உங்களுக்கே இவங்களோட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஷிரடி மிராக்கிள்ஸை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கீங்க. பார்ட் 2 வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. போன வீடியோவில் பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரியோடைய மிராக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்ட் 1 நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இன்னுமே சில மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தன்னலமற்ற ஒரு வேண்டுதலுக்கு பாபா எப்படியெல்லாம் பதில் சொல்கிறாரு அப்படின்னும், ஷீரடி போனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே சில வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இவங்க ஷீரடிக்கு போயிருக்காங்க. அப்படி ஷீரடி போனவங்களுக்கு எக்கச்சக்க மிராக்கிள்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நடந்திருக்கு. எதெல்லாம் நான் ஷீரடி போயிட்டு ஷேர் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடந்துச்சு சிஸ்டர்னு சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணும்போது, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பலனளிக்குது அப்படின்னு எனக்கு நினச்சி பார்க்க தோணுது. அதை நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருக்குது. போன வீடியோவில் அவங்க பெங்களூர்லேருந்து ஷீரடிக்கு போகும்போது கனவு வருது அப்படின்னும், பெட்டிக்குள்ளே என்னை வைக்காத மூச்சடைக்குது அப்படின்னு பாபா சொன்னதா மாதிரி நம்ம ஒரு மிராக்கிளை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் ஷீரடியை போய் சென்றடைகிறாங்க. அப்படி ஷீரடி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும், குருஸ்தானில் வேப்பிலை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாபா நீ இதை செய்யறது சரி, நீ செய்யறது தப்பு அப்படின்னு எப்படி ரெண்டு ரூபத்தில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வழிகாட்டியிருக்காரு அப்படின்னும் ரொம்ப அழகாக அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், ஷீரடிக்கு போனால் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொன்றும் எல்லாருமே பாபா தான். அப்படியான ஒரு அழகான மிராக்கிளை அவங்களோட வாய்ஸ் நோட்டில் இப்போ நம்ம கேட்கலாமா? அது மாதிரி நம்ம அங்கே போகும்போது நான் பாபாவுக்கு நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸும் பாபா போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி ஷீரடிக்கு போகும்போது ஒரு சேலையை இதை எடுத்துக்கோ, புதுசாக அங்கே பாபா பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம், இதை எடுத்துக்கோன்னு சொல்லி எனக்கு சேலை வாங்க போகிற ஐடியாலாம் இல்லை. சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன் கடைக்கு. தெரியல, அந்த டைமில் ஒரு தோணும் நமக்குள்ள அப்படின்ற மாதிரி தோணி நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணுங்கிற மாதிரி தோணி திருப்பி மாற்றி இன்னொரு கலர்ல அந்த சாரி எடுத்து கட்டிட்டு போறேன். நம்ம பாபா பார்க்க போகும்போது பாபாவும் அதே கலர் ட்ரெஸ்ல அதே மாதிரியே எனக்கு மேட்ச் பண்ணி அதே மாதிரியே இருந்தாரு. இது எல்லாமே நான் கவனிக்க ஆரம்பிச்சது எல்லாமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான். இந்த ட்ரெஸ் மேட்ச் பண்றதோ இல்லை நம்ம இப்படி கேட்டு இது நடக்கிறதோ இதெல்லாமே நான் நார்மல் பாபா கும்பிடுவேன், அது அவ்வளோதானே தவிர இப்படியெல்லாம் நம்ம பாபா கிட்ட கான்வர்சேஷன் இது பண்ண முடியுமாங்கிறது எல்லாமே அது உங்களோட அந்த வீடியோஸ் பார்த்ததுனால, அதோட எனக்கு அந்த லிங்க் எனக்கும் அது அப்படியே நடக்குதுங்கிறதுனால அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே அவர்கிட்ட நின்றுட்டு நான் சாமி கும்பிடுறேன். நீங்கள் என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்பா, ரொம்ப நன்றி. நீங்கள் என் லைஃப்பில் எப்போ வந்தீங்களோ அப்போ தான் நான் ரொம்பவே லக்கியாக நினைக்கிறேன் பாபா. ரொம்ப லக்கின்னு எல்லார் வாயிலையும் என்னால் சொல்கிறாங்கன்ற மாதிரி லெவலுக்கு என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது உங்களால தான் பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு குருஸ்தான்ல இருந்து அந்த உள்ள இருந்து வெளியே வந்துட்டோம். குருஸ்தான் அந்த வேப்பில மரம் வரும் பார்த்தீங்களா, அங்கே நாங்கள் சுற்றி வந்துட்டுருக்கோம். எனக்கு அங்கே வரும்போது எனக்கு வேப்பில எனக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்கும் கொடுக்குற லெவலுக்கு எனக்கு நிறைய வேப்பில வேணும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆசையாக இருந்தது. உள்ளே என்னால் 11 சுற்றி என்னால் சுற்ற முடியல. அந்த டைமில் ரஷ்ஷும் இருந்தது. அண்ட் நான் ஒரு சுற்றி வரும்போதே உள்ளே ஒரு பூஜை பண்ணுறவர் உள்ளே வந்துட்டு உள்ளே இருக்கிற வேப்பில எல்லாம் ஃபுல்லு வெளியே தள்ளி விட்டார். மேலே இருந்து விழலை, உள்ளுக்குள்ளவே நிறைய விழுந்திருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக தள்ளி விட்டார். அது என்னாச்சு, என்னோட பொண்ணு என்ன பண்ணா, நிறைய வேப்பில ஒரு குடி வேப்பிலைக்கு மேலே எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தா. நானும் கொஞ்சம் எடுத்தேன். அதை எடுத்து என்னோட ஒரு பர்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரியான வேப்பில நான் கேட்டேன் பார்த்தீங்களா, அதனால் நிறைய வேப்பில கிடச்சிது. எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். உள்ளே வச்சுட்டு ஒரு ஒரே சுற்றி
சுத்து தான் சுத்தியிருக்கேன். சுத்தி வந்துட்டு ஒரு சைடுல நான் நின்னுட்டேன். ஏன்னா, அம்மாவும், என்னோட சின்ன பொண்ணும் வந்துகிட்டே இருந்தாங்க. என் வீட்டுக்காரு, என் பெரிய பொண்ணு, என் மாமனார் 3 பேரும் கொஞ்சம் முன்னால போயிட்டாங்க. 11 சுத்து சுத்துற வரைக்கும் அவங்க அவரு வந்து வெயிட் பண்ணணுமே, ஒரு சுத்து போகுதோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடுக்கு வந்து நிக்கிறேன். அம்மாவும் எங்களோட இன்னொரு டாக்டரும் போயிட்டு வேப்பிலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து ஊருக்கெல்லாம் கொண்டு போறதுக்காக வேப்பிலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நெறைய ரஷ் இருந்தது. ஃபுல்லா அவங்க எல்லாமே குனிஞ்சு எல்லாருமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்க பக்கத்துல இருந்து ஒரு செக்யூரிட்டி சொல்றாரு, "ம் மேல இருந்து கிடைச்சாதாம்மா நல்லது. கீழ இருந்து இப்படி சண்டை போட்டு எடுத்தீங்கன்னா, அது அது எப்படி நல்லாருக்குங்கிற" மாதிரி அவரு சொல்றாரு. ம். ஆனா எனக்கு யோசிக்கவே இல்ல. அவரு எப் அம் அவரு என்ன ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. அவரு ஹிந்தில சொல்லியிருந்தாருன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. எனக்கு புரியவே இல்ல. அப்போ அவரு என்ன தமிழ்ல சொன்னாரா? எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஆனா இங்கிலீஷ்ல சொல்லல. அவரு எப்படி தமிழ்ல பேசியிருக்க முடியும்? எனக்கு இப்ப ஆக்சுவலா நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல தான் நான் அத யோசிக்கிறேன் சிஸ்டர். மேலருந்து விழுந்தா தானே நம்மளுக்கு பாபா குடுக்குறது மாதிரி, கீழ அவ்ளோ ரஷ்ல இப்படி புடிச்சு இழுத்துக்கிட்டோம்னா, இது வந்து அவ்ளோ ஒண்ணும் இதான விஷயம் இல்ல இல்லையா? இப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து நான் இப்ப தான் சிஸ்டர் ரியலைஸ் பண்றேன். அவரு எப்படி தமிழ் பேசினாருங்கிறது எனக்கு புரியல. ம். நானு ஒரு நிமிஷம் அவர் சொன்ன பிறகு, "ஆமால்ல எனக்கு மேல இருந்து வேப்பில குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி, இப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இப்படி மேல நிமிர்ந்து பார்க்குறேன் சிஸ்டர். அந்த ஒரு இது போட்டிருக்காங்கல்ல, நெட்டு போட்டிருக்காங்கல்ல, நெட்டுலேருந்து தாண்டி எப்படி நம்மளுக்கு வேப்பில வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு, இப்படி மேல பார்க்குறேன். வித்தின் எ செகண்ட் அப்படி ஒரு சில்லுன்னு ஒரு காத்து. காத்து அடிச்ச உடனே அங்கருந்து ஒரு வேப்பில 4, 5 வேப்பிலையோட சேர்த்து ஒரு கொத்தா ஒரு வேப்பில என் காலுக்கு கீழ வந்து விழுந்துருச்சு. இப்படி சுத்தி, சுத்தி, சுத்தி வந்து விழும் பாருங்க. அந்த மூவிலலாம் நடக்குமே, அந்த மாதிரி ஒரு சீன். அந்த ஒரு ஹீரோயின் நம்ம லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஹீரோயின். அப்படி ஒரு காத்து காட்டுவாங்க. அப்படி ஒரு சில்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோன்ற மாரி இருக்கும் பாருங்க. அந்த மாரியோட பாபாவோட பிரசன்ஸ்ன்னு நெனைக்கிறேன் அந்த நிமிஷங்கிறது. மேல சுத்தி, சுத்தி கரெக்ட்டா அந்த காத்தடிச்சு நான் மேல பார்த்துட்டே இருக்கேன் மரத்த. காத்தடிச்சு ஒரு அந்த வேப்பங்கொத்து மட்டும் அழகா சுத்தி வந்து என் கால் கிட்ட விழுது. அந்த வேப்பிலைய நான் குனிஞ்சு கையில எடுக்கிறேன். ஒருத்தர் வராரு. வந்துட்டு, "அம்மா நீ ரொம்ப லக்கிம்மா. உனக்கு இந்த வேப்பில கிடைச்சிருக்குன்னு" சொல்லிட்டு. அண்ட் தென் அது வந்து அதோட ஒரு லிங்க்கான ஒரு விஷயமும் இருக்கு. நான் இங்க ஷீரடி புறப்படுறேன்ற உடனே, சாய் மஹிமான்ற ஒரு சேனல்ல இருந்து அ ஒரு ஒரு போஸ்ட் வருது. ஒரு இது மாதிரி. அதுல "ஷீரடிக்கு வா. அந்த நான் உனக்காக வெயிட் பண்றேன். உன்னோட வருகைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு டாகுக்கு ஃபீட் பண்ணு. நான் யாரோட ரூபத்துல வரேங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணு. அ உன்னோட வருகைக்காக நான் காத்துட்ருக்கேன்ட்டு" ஒரு மெசேஜ். அப் எனக்கு அந்த நேரத்துலலாம் எனக்கு சுத்தமா ரியலைஸே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் கீழ குனிஞ்சு அந்த வேப்பிலைய எடுத்த பிறகு வந்து என்கிட்ட பேசினதுங்கிறது சாக்ஷாத் பாபா. நான் அவர்கிட்ட நின்னு, "நீங்க வந்த பிறகு தான் நான் லக்கியா ஆயிருக்கேன் பாபா. எல்லார் வாக்கியும் நீ ரொம்ப லக்கிமான்னு சொல்ற லெவலுக்கு என்னோட லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எதுக்கு நான் லக்கின்னு அத்தன முறை சொல்றேன்னா, அதுக்கு முன்னால மத்தவங்க வாயால நான் ரொம்ப அன்லக்கிங்கிற ஒரு வார்த்தைய மத்தவங்களோட வாயில இருந்து நான் நெறைய வாங்கியிருக்கிற ஒரு 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 ஆளு நானு. ஆனா இவரோட லைஃப்ல இவர் வந்ததுக்கு அப்புறங்கிற ஒரு சேஞ்ச் ஓவர்ங்கிறது எனக்கு இவர் நடத்துற மிராக்கிளும் சரி, இப்ப நெறைய பேர் என் ஃபேமிலில பாபாவ ரொம்பவே பிலீவ் பண்றாங்கன்றதும் சரி, இவரு என் 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 கூட இருக்கிறாருன்றத இவரு நிரூபிக்கிறத எல்லாருமே ஒரு விட்னஸா பார்க்குறதும் சரி, நான் ரொம்ப லக்கின்னு நிஜமாவே எல்லார் வாயிலயும் இருந்து அது வந்திருக்கு. அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர பாபா வந்து எனக்கு குடுத்துருக்காரு. அந்த வேப்பில எடுத்த அந்த நிமிஷம் அவர் வந்து என் முன்னால, "அ நீ ரொம்ப லக்கிம்மா" அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிரிக்கிறேன், அவரும் ஒரு சிரிக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆயிட்டாங்க. எனக்கு அந்த டைம்ல அப்போ எனக்கு ரியலைஸே ஆகல. ஆனா இப்ப நான் ரியலைஸ் பண்றேன். அது 100% அது பாபா. பாபா கிட்ட தான் உள்ள இருந்து என் மனசுக்குள்ள வேண்டுன ஒரு விஷயங்கிறது, அவர் வெளிய வந்து எனக்கு சொல்லிட்டு போறாரு, "நீ நிஜமாவே லக்கி தான்" அப்படின்னு சொல்லி. ஓகே. ரொம்ப அழகா இருந்ததுல்ல அவங்க சொல்லும்போது. அந்த பாபா கிட்ட வேண்டுனதும் ஒரு காத்தடிக்குது சில்லுன்னு. அப்படி காத்தடிக்கும்போது சினிமால வர மாரி ஒரு வேப்பில சுத்தி, சுத்தி, சுத்தி ஒரு கொத்தா வந்து என் கால்கிட்டயே விழுது அப்படின்னு சொல்லும்போது, கற்பனை பண்ணி பார்க்க ரொம்ப ரம்மியமா இருக்குல்ல. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நெறைய பேர் இந்த வேப்பிலைக்காக
குச்சியை விட்டு நோண்டி நோண்டி கீழே படுத்து படுத்து அதை நோண்டி நோண்டி எடுப்பாங்க. அதை பார்த்தாலே எனக்கு கோவமாக வரும். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்களுக்கு வேணும்னா பாபா கிட்ட கேளுங்க. பாபா தன்னை போல் உங்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் வேண்டிட்டு நின்னா அந்த வேப்பிலை உங்கள் கையில் வந்து விழும். அதுதான் ஆசீர்வாதம். இப்படி குச்சியை வச்சு நோண்டி எடுத்தால் அது எப்படி ஆசீர்வாதம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் எனக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் எந்த வார்த்தையை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேனோ, ஒரு 3 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே வார்த்தையை ஷீரடியில் வச்சு குருஸ்தானில் வேப்ப மரத்தடியிலேயே ஒரு பக்தருக்கு ஒரு வயசானவரோ பூஜாரியோ சொல்லியிருக்காரு. அப்படின்னா நான் நினைக்கிறது சரிதான் அப்படின்னு பாபாவே எனக்கு இவங்க மூலயமா சொல்கிற மாதிரி இருக்குது. நீ சொன்னது சரிதான், அப்படி குச்சியை விட்டு நோண்டி எடுக்கக்கூடாது, கேட்டால் நானே தருவேன் அப்படின்னு நீ சொன்னது சரிதான் எனக்கு சொன்ன மாதிரியும் இருந்தது. அதே போல் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கும்னு நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ அவங்க பாபா கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வேப்பிலை கிடச்சிருக்கு அப்படின்னா இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை பாபா கிட்ட ஏன் கேட்டு பழக மாட்டேங்கிறீங்க? பாபா கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. நீங்கள் அவருடைய ஸ்தலத்தில் இருக்கீங்க, அவருடைய மண்ணில் இருக்கீங்க. அங்கே இருக்கிற ஒரு ஒரு அணுக்களும் பாபா தான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒன்று வேணும்னா பாபா கிட்டேயே கேளுங்க. அதுலேயும் தன்னலமற்ற ஒரு வேண்டுதலாக இருந்தது அது. ஏன்னா அவங்க அந்த வேப்பிலையை அவங்களுக்காக மட்டும் கேட்கல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இந்த வேப்பிலையை வந்து பிரசாதமாக கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் அப்படி ஒரு சுயநலமற்ற ஒரு வேண்டுதலை பாபா நிறைவேற்றாமல் இருப்பாரா? எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலே செய்வார். இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கிற போது அவர் கொடுக்காம இருப்பாரா? கொத்தா கீழே விழ வச்சிருக்காரு. காத்தடிச்சு ஆசீர்வாதமாக கிடைத்த ஒரு பொருள்தான் காலத்துக்கும் நம்ம கூட இருக்கும். அதுதான் நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்காக வேண்டுறதை காட்டிலும் மற்றவங்களுக்காக நம்ம வேண்டுனா பாபாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சகோதரிக்கு இதுதான் நடந்திருக்கு. நான் எனக்காக மட்டும் இல்லை, பாபா எல்லாருக்காகவும் வேணும்னு கேட்டாங்க. அதை நீ குச்சியை விட்டு ஏன் நோண்டி எடுத்து சண்டை போட்டு எடுக்கிற? நானே உனக்கு தரேன், என்கிட்ட கேளு அப்படின்னு ஒருத்தர் மூலயமா அட்வைஸ் பண்ணி ஆமாம்ல அப்படின்னு அவங்கள வேண்ட வச்சு வேண்டின மாத்திரத்தில் அதை கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீங்கள் ஷீரடி மண்ணில் சந்திக்கிற ஒரு நாய், பூனை, மரம், செடி, கொடி, வயசானவங்க, இளமையானவங்க, குழந்தை, எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் உங்களை தேடி வருதோ, யாரெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் வாயில்லா ஜீவனாக இருந்தாலும் யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அத்தனை பேரும் பாபா தான் அப்படிங்கிறதுல உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்டில் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் இதில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாபா இஸ் அவர் லக்கி சாம். நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் 100 இல்லை 200% உண்மை. இந்த ஃபீலிங் வந்து பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா ஒரு கஷ்ட நஷ்டம்னா யார்கிட்ட கேட்டாலும் உதவி கிடைக்காத பட்சத்தில் இவர்கிட்ட கேட்டால் உடனடியாக கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், காசு வேணுமா கிடைக்கும், வேலை வேணுமா கிடைக்கும், அன்பு வேணுமா நிறைய கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இவர்கிட்டருந்து அப்படின்னு நினைக்கும்போது நமக்கே நாம் லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பாபா இஸ் மை லக்கி சாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். எஸ், பாபா இஸ் மை லக்கி சாம். உங்கள் வாழ்க்கையில் பாபா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுக்கு சமம். உங்கள் வாழ்க்கை நிஜமாலுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நிமிஷம் புரிஞ்சுக்கணும். யாவர் ஒருவர் பாபாவை வணங்குறாங்களோ, பாபாவிடம் சரணாகதி அடைகிறாங்களோ, உங்கள் வாழ்க்கையில் பாபா இருக்காரு, உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த நிமிஷம். பிகாஸ் எனக்குமே இந்த 30 வருடங்களை நான் வீணடிச்சிட்டேனே, இவர் இல்லாத இந்த 30 வருட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேனே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்டர் பாபா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு சொர்க்கமாக ஃபீல் ஆகிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கா? உங்களுக்கும் தோணுதா பாபா இஸ் மை லக்கி சாம் அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், பாபா இஸ் மை லக்கி சாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட், யாரெல்லாம் என்னை அன்லக்கின்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நான் லக்கின்னு சொல்ல வச்சார் பாபா.
இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பாபா இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நல்லா ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ. இவங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு கவிதையாக ஃபீல் ஆச்சுல. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதன் மூலயமா நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஷீரடி போனால் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அடுத்த மிராக்கல் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.